சவுத் இந்தியா காயின் கலெக்டர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வழங்கும் சென்னை நாணய கண்காட்சி நியூமிஸ்மேட்டிக் அண்ட் ஃபிலாட்டலிக் மெகா எக்ஸிபிஷன். இது 3வது தடவையாக நடக்குது. ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு காலை வணக்கம். நம்ம சேனலில் ஈவெண்ட்ஸ் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்னையில் நடக்க உள்ள நாணய கண்காட்சி. ஆகஸ்ட் மாதம் பிரபலமாக நடந்தது. அதே இடத்துல இந்த கண்காட்சி ஜனவரி மாதம் நடக்குது. ஜனவரி, அதாவது புது வருஷம் 2, 3, 4 2026 வெள்ளி சனி ஞாயிறு நடக்க இருக்கிற இடம் அதே சிந்து சதான் ஸ்கொயர், எக்மோர். இது எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், கோயம்பேடு பஸ் நிலையமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அருகாமையில் உள்ளது. ஹார்ட்லி பார்த்திங்க ஒருனா 15 to 20 minutes டிரைவ் தான். ஸோ அதனால் எல்லா ஆல் ஓவர் இந்தியா உள்ள மக்கள், டீலர்ஸு, கலெக்டர்ஸ் வரதுக்கு ரொம்ப ஃபீஸிபிளான இடம். இதை நடத்துகிறவர் திருநாவுக்கரசு அவர்கள். திருநாவுக்கரசு அண்ணன் ஏற்கனவே ஒரு 2 கண்காட்சி நடத்தியிருக்காரு. இதை ஆர்கனைஸ் பண்ணுறது இது இவருக்கு 3வது கண்காட்சி. சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைந்த சென்னை ராஜதானி, மெட்ராஸ் பிரசிடென்சி, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, இதில் 67 மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கிறதுக்கு முன்னாடி சென்னை தான் இந்த 4 மாநிலத்துக்குமே தலைநகரம். இப்போது பிரிட்டிஷ் காலகட்டங்களில், அதாவது 18ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, நார்த்து பெங்கால் பிரசிடென்சி, பாம்பே பிரசிடென்சி, சவுத்துலன்னு பார்த்து போனீங்க அப்படின்னா இந்த சவுத்தில் ஃபுல்லாகவே மெட்ராஸ் நகரம், அதாவது இப்போ உள்ள சென்னை நகரம் தான் பிரபலம். ஸோ அந்த வகையில் எல்லாத்துக்குமான இப்போது எந்த ஒரு விஐபி ஒரு 100 காலத்துக்கு முன்னாடி இந்த சவுத்தில் எங்கே இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி கட்டாயமாக சென்னை மாநகரில் இருக்கும். அந்த அளவுக்கு பொருட்கள் கிடைக்கக்கூடிய, வாங்கக்கூடிய, விற்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். கட்டாயமாக ஜேஆர் காயின்ஸ் அண்ட் ஜெம்ஸ் அதே இடத்துல ஒரு ஸ்டால் புக் பண்ணியிருக்கிறோம். அதாவது நீங்கள் ஹால் என்ட்ரு ஆனவுடனே லெஃப்ட் சைடில் உள்ள ஸ்டாலை நம்ம புக் பண்ணியிருக்கோம். கட்டாயமாக நீங்கள் எல்லாருமே வாங்க. டீலர்ஸு, கலெக்டர்ஸ் திரளாக பங்கு பெறணும்னு எங்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். ஜேஆர் டிவைன் ப்ளஸ், ஜேஆர் காயின்ஸ் அண்ட் ஜெம்ஸ் சார்பாக கேட்டுக்கிறோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சொந்தம் மற்றும் நட்பு வட்டங்களுக்கு பகிருங்க. நம்ம சேனலை லைக் பண்ண சொல்லி, ஷேர் பண்ண சொல்லி, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கட்டாயமாக வலியுறுத்துங்க. நன்றி, வணக்கம்.